Dear students and parents, வணக்கம். நான் உங்கள் கமல், கேரியர் கன்சல்டன்ட். நீங்கள் பிஇ ஆர் பிடெக் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களா? நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதலையா? கேட் ஸ்கோர் இல்லையா? பரவாயில்லைங்க, உங்களுக்கு ஐஎஸ்ஓவில் வேலை வாய்ப்பு இருக்குங்க. என்ன நான் சொல்ல நம்பலிங்களா? எஸ், நீங்கள் கேட்டது நிஜம்தான். ஐஎஸ்ஆர்ஓ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் கேட் எக்ஸாம் எழுதாமலே பிஇ பிடெக் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு வந்திருக்குங்க. இதை வந்து ஐசிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சென்ட்ரலைஸ்டு ரெக்யூமெண்ட் போர்டு வெளியிட்டிருக்காங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஆர்ஓ ஐசிஆர்பி 02 EMC 2025 dated 27/5/2025 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் படி இந்த வேலைவாய்ப்பு செய்தி வந்திருக்குங்க. இப்போது என்னென்ன வேலைவாய்ப்பு வந்திருக்கு, அதில் எத்தனை பொசிஷன் வேக்கன்சி, எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? ரைட். இந்த வேலையோட பொசிஷன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியர் எஸ்சி இன் லெவல் 10 ஆஃப் பே மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்த பொசிஷனுக்கு தான் இப்போ ஆள் எடுக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியர் எஸ்சி எலக்ட்ரானிக்ஸில் 113 வேக்கன்சிஸும், சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியர் எஸ்சி மெக்கானிக்கலுக்கு வந்து 160 வேக்கன்சிஸும், சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியர் எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் 44 வேக்கன்சிஸும் இருக்குங்க. ஸோ இந்த 3 படிப்பு படித்தவங்களுக்கு இப்போ அற்புதமான வாய்ப்பு இருக்குங்க. இப்போ என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றது பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பிஇ ஆர் பிடெக் படிச்சிருக்கணும். பிஇ ஆர் பிடெக் வித் தட் பர்டிகுலர் துறையில் நீங்கள் படிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெக்கானிக்கல் படிச்சிருந்தீங்க, மெக்கானிக்கல் பொசிஷனுக்கு போனோன்னாக்கா நீங்கள் பிஇ ஆர் பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் வித் 65% ஆஃப் அக்ரிகேட் மார்க்ஸ் ஆர் சிஜிபிஏ 6.84. அதே மாதிரி தாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும். கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும்னா நீங்கள் பிஇ ஆர் பிடெக் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணுங்க. இது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னாக்கா வந்து 28 இயர்ஸ் as on 16/6/2025 இருக்கணுங்க. இதனோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் டைரெக்டாக ஐஎஸ்ஆர்பி ரிலீஸ் பண்ண அந்த லிங்க் தாங்க இது. ஸோ நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம். கவனமாக பாருங்கள், ஐஎஸ்ஆர்பிலேருந்து தான் அந்த பேஜ் ஓப்பன் ஆகுதான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுங்கள். 3 வேலைவாய்ப்பு கேட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு அப்ளிகேஷன்ஸ்க்கு நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த பர்டிகுலர் வேலைவாய்ப்போட பேர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியரிங் எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போஸ்ட் மேலே ஹைப்பர் லிங்க் இருக்குது. அந்த ஹைப்பர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான ஃபார்ம் வருங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து மற்ற 2 போஸ்ட்டுக்கும் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னா அந்த போஸ்ட் நேமை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான வேலைவாய்ப்பான அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும். சேம் வே மெக்கானிக்கலுக்கும் இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் அப்ளை பண்ணால் அந்த ஹைப்பர் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வருங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணுங்கள். கூடவே இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்க எல்லா டீட்டெயில்ஸும் கோ த்ரூ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணுங்கள். வழக்கமாக நான் சொல்கிறது தான், எப்பவுமே கவர்மெண்ட் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ப்ராஸ்பெக்ட்ஸில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் முழுசாக படிச்சுட்டு கவனமாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிங்கன்னா எந்த வித தடங்களும் இல்லாமல் நீங்கள் ஃபில் பண்ணலாம், தவறு இல்லாமல் ஃபில் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும். எல்லாமே ஆன்லைனில் மட்டும்தான், ஃபிசிக்கல் ஃபார்மில் எங்கேயுமே கிடையாது. ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண முடியும். ஃபில் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் தான் முக்கியமான நம்பர். அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னாக்கா அதுதான் உங்களோட எல்லா ரெஃபரன்ஸுக்கும் நீங்கள் அதை கோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே. அப்ளிகேஷன் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 750 rupees நீங்கள் பே பண்ணணும். ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும் எந்த கேட்டகரி இருந்தாலும் 750 rupees ஃபஸ்ட்டு பே பண்ணணும். பே பண்ணி முடித்த பிறகு எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு மட்டும்
250 rupees வந்து ப்ராசஸிங் ஃபீயாக ஹோல்ட் பண்ணிவிட்டு பாக்கி 500 rupees வந்து அவங்க ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. இதில் எக்ஸப்ஷன் இருக்குது. உமன் கேண்டிடேட்டுக்கும் ப்ளஸ் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகிடுங்க. 750 ரீஃபண்ட் ஆகிடும். மற்ற கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு பாய்ஸ்க்கெலாம் வந்து 250 ப்ராசஸிங் ஃபீ ஹோல்ட் பண்ணிக்கிட்டு 500 உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடுங்க. ஓகே, இப்போ நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாங்க. செலெக்ஷன் ப்ராசஸில் பார்த்திங்கன்னா 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. இந்த ரிட்டன் எக்ஸாமில் வந்து பார்ட் ஏ பார்ட் பியாக பிரிச்சுருக்காங்க. பார்ட் ஏல என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கோர் சப்ஜெக்ட். நீங்கள் மெக்கானிக்கல் இருந்தால் மெக்கானிக்கல்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தால் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் சூஸ் பண்ணுற பொசிஷனை பொறுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தம் 80 கொஸ்டின்ஸ் வருங்க. ஈச் கேரிஸ் 1 மார்க்கு. ஸோ 80 மார்க்ஸ்க்கு வந்து உங்களோட கோர் காம்படன்சி கோர் ஃபீல்டுலேருந்து கொஸ்டின்ஸ் வருங்க. இதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ அதனால் கவனமாக கரெக்டான ஆன்சர்ஸ் பார்த்து கொடுங்க. அடுத்தபடியாக பார்ட் பி இருக்குது. இந்த பார்ட் பியில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க. இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டு வந்து 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 15 கொஸ்டின்ஸ்க்கு எந்த நெகட்டிவ் மார்க்கும் இல்லை. 15 கொஸ்டின்ஸு பட் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 மார்க்ஸ் வைக்கிறாங்க. ஸோ டோட்டலாக ரிட்டன் எக்ஸாம் 80 + 20 100 மார்க்ஸ்க்கு ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறாங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் குவாலிஃபை ஆனீங்கன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து கால் ஃபார் வரும் ஃபார் இன்டர்வியூ. தட் இஸ் அ செகண்ட் லெவல் ஆஃப் ப்ராசஸ். ஸோ இன்டர்வியூ கால் ஃபார் வரும். அந்த இன்டர்வியூலேயும் உங்களுக்கு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். செட் ஆஃப் உங்களோட கோர் காம்படன்சியில் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை கட்டாயம் கிடைக்குங்க. ஓகே, ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டேட்ஸ் சிலது இருக்குங்க. அப்ளிகேஷன் ஆன்லைன் ஓப்பன் ஆன டேட் பார்த்தீங்கன்னா 27/5/2025. தட் இஸ் May 27 தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 16/6/2025. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் டேட் ஃபார் த பேமெண்ட் ஃபீ வந்து 18/6/2025. ஸோ இந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனாக இருக்குது. டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அந்த ஃபீஸை நீங்கள் பே பண்ணி நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் முதல்ல நடக்கும். அதுக்கப்புறமா இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ நடந்து முடிஞ்ச பிறகு you will be appointed as a scientist in the ISRO. சந்தோஷங்களா? இதனோட முழு விவரம் இன்னும் அடிஷ்னல் விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அந்த ப்ராஸ்பெக்ட்ஸை பாருங்கள், படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபில் பண்ணி பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.